உட்காரி அதெல்லாம் இப்ப ரொம்ப அவசியம். ஏங்க சத்தம் போடாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்ம பிள்ளை அங்கதான் போய் வாழ்ந்தாகணும். எதுக்கு இப்படி பேசுறியா? அவிய தானே நம்ம வீடு தேடி வந்திருக்காவே. சமந்தி உட்காருங்க. சமந்தி மாப்பிள்ள உட்காருங்க. ஏதா இருந்தாலும் நம்ம பேசிக்கிடலாம். சமந்தி நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க. ஏதோ தெரிஞ்சு தெரியாம நடந்து போச்சு. எதுமா தெரிஞ்சு தெரியாம நடக்குது? உங்க மகன் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதா? இல்லனே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னமா பேச போறிய? உங்க மகனுக்கு ஒரு கெட்ட பழக்கமே இல்ல, ரொம்ப நல்லவர்னு சொல்லி தானே எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டிய. கல்யாணம் ஆன முத நாளே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு. என்ன கோவப்படாதீங்க. அது கல்யாணம் ஆயிட்டேன்னு ஃப்ரெண்டுகள் பார்ட்டி கேட்டிருக்கானுவலா. வயசு வயலுவ பார்ட்டினா என்னத்த கேட்பானுவ? இந்த கர்மத்தை தானே கேட்பானுவ. என்ன செஞ்சு தொலைக்கேன்னு என் அவனும் வாங்கி கொடுத்துருக்கான். அவனும் குடிச்சிட்டனால பேர் வாங்குவான்னு பார்த்தா இவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டானுவலா. என் மகன் கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சிட்டான், குடிச்சுட்டான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. போய் சொல்லாதீங்கம்மா. நீங்க என் மவட்ட சொன்னீங்களாமே என் மவன் லேசா வாயில வைப்பா அப்படி இப்படின்னு. அதுக்கு என்னமா அர்த்தம்? அது ஏதோ லேசா வாயில வச்சிட்டான்னு சொன்னேன். உங்க மாமா அது தாத்தா புரிஞ்சிட்டு உடனே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. சமந்தி நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல. அங்க அவளுக்கு அப்படி என்ன கொடுமை நடந்துட்டேன்னு அவ வீட்டை விட்டு ஓடி வரா? என் மாமன் பிடிச்சி அடிச்சானா இல்ல நான் பிடிச்சி அடிச்சேனா? அவன் குடிச்சிட்டு வந்துட்டான், அதுவும் அவன் தப்பு கிடையாது. ஃப்ரெண்ட் வந்தா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி இத வாயில ஊத்தி விட்டுட்டானுவே. என் மாமனுக்கு ஒண்ணுமே தெரியாது சமந்தி. அவன் அது கூல் ட்ரிங்க்ஸ் நம்பி குடிச்சிருந்திருக்கான். வீடுங்க வரவதான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான். நானே அதிர்ச்சியில தான் இருக்கேன். உங்க மாமனுக்கு இதெல்லாம் அழகில சொல்லிவிட்டேன். கல்யாணம் முத நாள் பிரச்சனை இருந்தாலும் அங்கதான் இருந்து அவன் சமாளிச்சிருக்கணும். இப்படியே வீட்டை விட்டு வரது இதால எங்களுக்கு ஊர் முழுக்க அசிங்கமா போச்சு. எங்களுக்கு அந்தம்மா இதால ஊர் முழுக்க அசிங்கமா தான் போச்சு. சமந்தி உங்களுக்கு வேற எங்களுக்கு வேற. அசிங்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதாம்மா. சந்தோஷமா கட்டி கொடுத்த பிள்ளை ஒரே நாள்ல வீட்டுல வந்து நின்னா எப்படி இருக்கும்? சரி சமந்தி, இது என்ன செய்ய? தெரியாம தப்புகள் நடந்துட்டு என் மாமனை நான் கண்டிச்சிட்டேன். இனி அது மறந்து கூட வாயில வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். முதல் தடவை சமந்தி இப்ப நான் அது தெரியாம குடிச்சுட்டான். என் பிள்ளைக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. என் பிள்ளையும் சொன்ன அவளுக்கும் நம்பிக்கை இல்ல. உங்க மகனுக்கு இந்த பழக்கம் ரொம்ப நாளா இருக்கும் போல இருக்கு. நீங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்கனே. ஏமாத்தில கல்யாணம் பண்ணி வைக்கல. என் மகனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுனே. நேத்து தான் தெரியாம ஃப்ரெண்டுகள் குடிக்க வச்சிட்டாரு. என் மகன் கூல் ட்ரிங்க்ஸ் நெஞ்சுதானே குடிச்சிருக்கா. அந்த பால் வயல கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலக்கி கொடுத்திருந்திருக்கானுவ. இது ஒரு தெரியாம நடந்த தப்பு. ஏங்க சமந்தி அம்மா தான் தெரியாம நடந்த தப்புன்னு சொல்லியாவல்ல. பிள்ளையாவிய கூட அனுப்பி விட்டுருவோம். எனக்கு இது தெரியாம நடந்த தப்பு மாதிரி தெரியல. நம்ம பிள்ளை சொன்னதை பார்த்தா இவருக்கு இந்த பழக்கம் ரொம்ப நாளா இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் சரி வராது. சரிங்க, இப்ப என்ன செய்யாதுக்கு? நம்ம பிள்ளைக்கு அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் புத்திமதி சொல்லி பிள்ளைய அவர் கூட அனுப்பி விடுவோம். மறுபடியும் குடிச்சிட்டு வந்து பிள்ளைய போட்டு அடிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? வசதியான இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ள நல்ல பையனாவும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். காலம் முழுக்க நம்ம பிள்ளைய ஒழுங்கா வச்சு வாழணும்னு நான் நினைச்சுதான் கட்டி கொடுத்தேன். ஆனா ஒரே நாள்ல துரத்தி விட்டாச்சு. இவரு கூட போனா என் பிள்ளை நிம்மதியா வாழணும். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன ஆனாலும் அவர் கூட தான் அவன் வாழணும். கூட்டிட்டு போறதுக்காக ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க மாவளுக்கு நம்ம தான் அறிவுரை சொல்லி அனுப்பி விடணும். நீங்களே இப்படி அவளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவ உங்க தலைமையில ஏறி உட்கார்ந்துடுவா. உங்க மாவளை பத்தி உங்களுக்கு தெரியாதோ? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சம்மந்தி அண்ணன்னா கொஞ்சம் கோவப்படியாவ. நீங்களாவது நான் சொல்லியது புரிஞ்சுக்கிடுங்க சம்மந்தி. அது தெரியாம நடந்த விஷயம். அவனுக்கு அப்படி ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. நீங்க உங்க மாவளை கொஞ்சம் அனுப்பி விடுங்க. நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இப்படி பிரிச்சு வச்சா நல்லா இருக்குமா? நாங்களா பிரிச்சு வச்சோம்? உங்க மகன் பண்ண காரியத்தை பார்த்தா என் பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்திருக்கா. அதுவும் ராத்திரியில ஒத்தையில வந்திருக்கா. இவருதான் குடிச்சிட்டு கிடந்தாரு. நீங்களாவது கூட்டிட்டு வந்து விட வேண்டியதானே என் பிள்ளைய? சம்மந்தி உங்க மாவட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். போவாதமான்னு கெஞ்சினேன். அவதான போயே தீர்வேன்னு அடம் பிடிச்சிட்டு ஓடி வந்தா. நான் என்ன
உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா பின்னாடி வந்திருப்பீங்களம்மா. அப்படி இல்ல சம்மந்தி, இவன் வேற அப்படி கிடந்தானா? எனக்கு என்ன செய்யணும் தெரியல, ஒண்ணுமே புரியல. திடீர்னு வீட்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே நான் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டேன் சம்மந்தி. தயவு செஞ்சு உங்க மகளை இங்க கூட அனுப்பி விடுங்க. நேத்துதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. என் மகனை பத்தி அவளுக்கு என்ன தெரியும், என்னைய பத்தி தான் அவளுக்கு என்ன தெரியும். திடீர்னு அவன் குடிச்சிட்டு வந்துட்டான், நெஞ்ச பயத்துல வந்து என்னென்னவோ சொல்லிவிட்டா. அதுக்காக நீங்க உங்க வீட்லயே வச்சுக்கிடுவீங்களா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? நாம தான் பேசி எடுத்து சமாதானப்படுத்தி பிள்ளைகளை வாழ வைக்கணும். நாமளே பிள்ளைகளை பிரிக்கிறது நல்லாவா இருக்கு? என் பிள்ளைய விட்டா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து அடிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஐயோ, என்ன இனி அவன் குடிக்க மாட்டான். ஏன் இது வரைக்கும் அவனா குடிக்கல? ஃப்ரெண்டுகள் ஏமாத்தி குடிக்க வச்சுட்டானுவ. நீங்க தப்பா நினைக்காதங்கனே. இனி அப்படி எதுவுமே நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கேன். நீங்க தான் இவ்வளவு பேசுறியா? அவர் வாயை திறக்காமல உட்கார்ந்துருக்காரு. அவரை சொல்லுங்க. மாமா குடிக்க மாட்டேன். அப்போ இது வரைக்கும் குடிச்சிட்டா இருந்தீங்களோ? இல்ல மாமா, என் ஃப்ரெண்டுகள் தான் தெரியாம குடிக்க வச்சுட்டானுவ. அந்த மாதிரி ஃப்ரெண்டுகள் கூட எதுக்கு சேர்றீங்க? கல்யாணத்துக்கு எதுக்கு பார்ட்டி எல்லாம் கொடுக்குறிய? இருக்கவே ஒழுங்கா இருந்தா மற்றவியும் ஒழுங்கா தான் இருப்பாவ. இனி அந்த மாதிரி ஃப்ரெண்டுகளை சேர்க்காதங்க கிட்ட. சரிங்க மாமா, சேர்க்க மாட்டேன். என்ன அதை என் மகன் இவளுக்குள்ள சொல்லியல்ல? இனி தப்பு பண்ண மாட்டான். நீங்க பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நாங்க கூட்டிட்டு போட்டு. நெட்ட மாதிரி அழுதுட்டே இருக்காதுப்ல. அலமேலு, கீதா, என்னாச்சு? வெளியே என்ன சத்தமா இருக்கு? அலமேலு, நெட்ட மாதிரி புருஷனும் மாமியாரும் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா அலமேலு, நெட்ட மாதிரி கூட்டிட்டு போறதுக்கு வந்திருப்பாவன்னு நினைக்கேன். அதான் நெட்ட மாதிரி அப்பா உங்ககிட்ட கோவமா பேசிட்டு இருக்காவ. நான் போக மாட்டேன். அலமேலக்கா, நான் நிச்சயமா போக மாட்டேன்க்கா. அவையில போக சொல்லுங்கக்கா. அவைய கூட நான் போக மாட்டேன். நெட்ட மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நெட்ட மாதிரி உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுல. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக அங்க இருந்து இங்க வந்திருக்காவ. நான் அவைய கூட போக மாட்டேன்க்கா. எதுக்கு நெட்ட மாதிரி இப்படி சொல்றா? பாவம், அவரு ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதுக்காக போக மாட்டேன்னு சொல்லலாமா? நான் போகவே மாட்டேன்க்கா. நான் இப்படியே எங்கேயே இருந்துருக்கேன். என்னால அங்க போக முடியாதுக்கா. நெட்ட மாதிரி முன்னாடி மாதிரி இல்லம்மா. உனக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ அவரோட பொண்டாட்டி. இப்போ போக மாட்டேன்ல சொல்லக்கூடாதுமா. நாங்க சொல்றத கேளு. நீ அங்க போனாதான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியும். அவரை பார்க்கும்போது அவர் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள் மாதிரி தெரியல. கண்டிப்பா நீ அங்க போய் இருந்தா அவரை நீ நிச்சயமா மாத்திரல நெட்ட மாதிரி. நான் போக மாட்டேன்க்கா. இன்னும் அந்த பையனையே மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ? அதனாலதான் இது ஒரு காரணமாக்கி போக மாட்டேங்கிறியோ? அப்படிலாம் இல்லக்கா. அவர் எப்படி தெரியுமா குடிச்சிட்டு வந்து பட்டு கிடந்தாரு. அது பார்த்ததுல இருந்து அவர் எனக்கு பிடிக்கவே இல்லக்கா சுத்தமா. நான் கூட அவர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப மோசம்க்கா. ரொம்ப குடிப்பாரு போல. எனக்கு பயமா இருக்கு குடிச்சிட்டு வந்து அடிப்பாரோன்னு. பயப்படாத நெட்ட மாதிரி, அதான் வந்திருக்காவல்ல. கண்டிப்பா உங்க அப்பா அம்மா ஏதாவது பேசி எடுத்துதான் நீ அனுப்பி விடுவாங்க. வேண்டாக்கா, நீங்க போய் சொல்லுங்கக்கா. நீ அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்கக்கா. எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லக்கா. நான் இங்கேயே இருந்துறியேக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது நெட்ட மாதிரி. நீ அங்கதான் போய் வாழ்ந்தாகணும். பெரியவங்க பேசிட்டு நல்ல முடிவா எடுப்பாவ. நீ போக மாட்டேன்லாம் சொல்லாத நெட்ட மாதிரி, அமைதியா இரு. என் பிள்ளை அங்க இருந்து பயந்து போய் வந்திருக்காமா. அப்படிலாம் போன்னு சொன்னோடனே போக மாட்டா. அப்ப சரி, கொஞ்சம் ஆறுதலா சொல்லி அனுப்பி விடுங்க. சம்மந்தி அம்மா, நீங்க போய் சொல்லி கூட்டிட்டு வாங்க. வீட்டுல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக இப்படிலாம் அடிக்கடி ஓடி வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்போ என் பிள்ளை அங்கேயே இருந்து உங்ககிட்ட அடி வாங்கிட்டே இருக்கணுமா? என்ன, எதுக்கு இப்படி பேசுறிய? வேற எப்படிமா பேசுவாவ? ஒரே நாள் என் பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கா. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு அதே வேதனை தானே. ஆம்பளை பிள்ளைய பெத்தா எங்களுக்கு வேதனை இல்லைன்னு நினைக்காதங்க. வீட்டுக்கு வந்த மருமவ வீட்டை விட்டு போயிட்டா எனக்கு வேதனை தான், அவனுக்கு வேதனை தான். அதுக்கு தான் சொல்லி வீட்டை எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி அடிக்கடி ஓடி வராத, அங்கேயே இருந்து சமாளின்னு சொல்லி விடுங்க. அப்புறம் இதுவே ஒரு பழக்கமாயிரும். உங்களுக்கு இதனால தலைவலிதான், எனக்கு இதனால தலைவலிதான். இங்க பாருங்கம்மா, என் பிள்ளைகிட்ட நான் சொல்லியே நல்லபடியா புத்தி சொல்லியே அனுப்பி விடியே. மறுபடியும் உங்க மாவன் இதே மாதிரி குடிச்சாருன்னா என்ன செய்ய? குடிக்க மாட்டானே. குடிச்சாருன்னா என்னம்மா செய்யணும்? அதுக்கு பிறகு என்ன செய்ய? கல்யாணம் முடிச்சாச்சு. ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்றது தானே நல்லது. என்னம்மா பேசுறீங்க நீங்க? இப்படி குடிச்சிட்டு வந்து என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு, நாங்க பார்த்துட்டே சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ?
ஐயே அப்படி சொல்லலனே, இனி என் மகன் குடிக்க மாட்டான். ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு, இந்த சந்தோஷம் வாழணும்னு நான் சொல்ல வந்தேன். குடிக்க மாட்டாருமா, ஒருவேளை குடிச்சிட்டா என்ன செய்யலான்னு கேட்டேன். அவன் இனி குடிச்சானா அதுக்கு மேல உங்க இஷ்டமே. நீங்க என்ன வேணாலும் முடிவெடுங்க, அதுக்கு நான் கட்டுப்படியே. ஏங்க அவையெல்லாம் சொல்லியாவல்ல, இதுக்கு மேல எதுக்கு கோவப்படுறீங்க? நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வரேன். இனி மாப்பிள்ள குடிச்சாரு, நான் மனுஷனா இருக்க மாட்டேமா. அதுக்கு மேல எந்த முடிவுனாலும் நான் தான் எடுப்பேன். சரிண்ணே, என் பிள்ளை குடிக்க மாட்டா, நீங்க கவலைப்படாம இருங்க. மாரி, அட நெட்ட மாரி, எதுக்கு இப்படி அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கா? மாப்பிள்ளையோ சம்மந்தியோ நீ கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காவ. மாமா போவோம். ஏ கோமா, எல்லாம் ஒன்னால வந்தது. நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னனா இல்லையா? நீ அப்பாவும் சேர்ந்துதான் வற்புறுத்தி அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்லி கட்டி வச்சிய. அவர் எவ்வளவு பெரிய குடிகாரரா இருக்காரு தெரியுமா? அது தெரியாம குடிச்சிட்டாரா? ஃப்ரெண்ட் வேலையே கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி இத ஊத்தி கொடுத்திருக்கானே, தெரியாம குடிச்சிட்டாரா? எல்லாம் போய் அவருக்கு தான் இந்த கெட்ட பழக்கம் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். நான் அவரு கூட போக மாட்டேன். இங்க பாரு நெட்ட மாரி, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ இனி அவர் கூட தான் வாழ்ந்தாகணும். சாமந்தியம்மா சொல்லி வார்த்தைப்படியாவே. என்ன பிரச்சனைனாலும் எந்திட்டு போட்டா அவன் அங்கதானே இருக்கணும், எதுக்கு ஓடி வந்தான்னு கேட்காவ. என்ன பிள்ளை வளர்த்திருக்கீ, இதை சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்காவ. உன்னால எங்களுக்கு அவமானமா போச்சு. குடிச்சிருந்தா என்ன, உன்னால சமாளிச்சு இருக்க முடியாது. உடனே இங்க ஓடி வருவியோ? இனி சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்படி ஓடி வரக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா, இது சின்ன பிரச்சனையோ? சின்னதா பெருசா இனி நீ அங்கதான் வாழ்ந்தாகணும். ஓயாம இங்க ஓடி வந்தா நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் எழுந்து புறப்படு. நேராவது அவளை கூட்டிட்டு வரதுக்கு வந்திருக்காவ. அம்மா போற